இல்லைன்ற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. நீங்க ஒண்ணு பண்ண நீங்களே தான் மாற்றீங்க. இது வேற ஒண்ணுமே கிடையாது. வேற யாருமே சொல்ல, நீங்களே தான் அதுக்கு வழிவகுக்கிறீங்க. இப்ப சிபிஐ போனாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அரசாங்கமால நம்பிக்கை இல்லை, காவல்துறையில நம்பிக்கை இல்லைன்றோம். நீங்க அவங்களே ஆக்கிரமிச்சு அவங்களே நிர்ணயம் பண்ணி அவங்களே விசாரிக்க சொன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? சிபிஐக்கு மாத்தினா தானே அது ஒண்ணு. இப்போ 13ஆம் தேதி விஜயம் போற மாதிரி இருந்துச்சு கரூருக்கு. ஸோ டேட் மாறி போச்சு. 17 அன்னைக்கு அவர் கிளம்புறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரூர் வெளிச்சாம்பரத்துல ஒரு திருமண மண்டபம், அங்கதான் 41 குடும்பத்தையும் போய் சந்திக்கிறாரு. கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இருந்தவங்களும் அங்கதான் வர சொல்லி அப்படியே எல்லாரையும் பாக்குறாரு. அங்க நிதி உதவி நிவாரணம் அவங்க கூட உக்காந்து பேச போறாரு. ஒருத்தர்கிட்டயும் உக்காந்து பேச போறாரு. அதுவும் என்ன, இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, யார் வீட்டுக்கு போய் பார்க்க மாட்டாரா, அது கூட இங்க பாப்பாரா அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரிஞ்சுங்க. ஏன்னா அங்க கூட்டம் கூடும். இப்போ ஒரு வீட்டுக்கு போனா அந்த ரிலேட்டிவ்ல இருந்து எல்லாருமே வருவாங்க. ஒரு வீட்டுக்கு போறது நாட் பாசிபிள். இதே வேற கட்சியினர் போனாங்கன்னா அது வேற விஷயம். இப்ப இவரு போடும்போது அந்த க்ரௌடு வரும். ஸோ அது ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும், தேவையில்லாத ஒண்ணு. அதனால தான் மொத்தம் ஒரு ஆள் அங்க வச்சு ஆர்கனைஸ் பண்ணி ஒருத்தர் சந்திக்கிறது பெஸ்ட். அதுதான் விஜயமா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மீடியா பீப்புள்ஸ் யாரும் தொண்டர்கள் கூட அதோட கிடையாது. அது என் குடும்பம், நான் தான் போய் பார்க்கணும், வேற யாரும் பேசக்கூடாது, எதுவும் வரக்கூடாது, எல்லாம் 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் போட்டிருக்க நல்ல விஷயம். ஸோ அவர் டிஸ்டர்ப் பண்ணாம இது ஒரு பப்ளிசிட்டி ஆக்க வேணாம் அப்படின்றத அவர் எண்ணம். இதே வேற யாருன்னா இருந்தா அது யாருக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளே தவிர்த்துடணும். இப்போ அவர் போறாருன்னா என்ன மாதிரி சூழ்நிலை போறான்னு தெரியும். அதுக்காக நம்மளும் எல்லாரும் பின்னாடியே போயிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. ஸோ அவர் தனிப்பட்ட முறையில ஒரு ஆதரவோ இல்லவோ எல்லாமே அவர் பண்ண போறாரு. அது போயிட்டு நம்ம போயிட்டு அங்கே நின்று கூச்சல் போட்டுக்கின்னு வீடியோ எடுத்துக்கிட்டு அது இருக்க வேண்டாம். ஸோ நம்ம பசங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து அவர் 17ஆம் தேதி போறாரு. டேட்டு தான் மாறி இருக்கு. கண்டிப்பா அந்த 17 அவர் போறாரு. இதுக்கு முடிஞ்சிட்ட பிறகு அந்த நிவாரணம் எல்லாம் கொடுத்துட்ட பிறகு அடுத்த கட்டம் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கான அது ஸ்டெப் எடுப்பாரு. யாருன்னு வெளியே கொண்டு வருவாரு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரா அது போயிட்டே இருக்கும். முதல்ல 41 குடும்பத்தை சந்திட்ட பிறகு தான் அவர் மீதி பிளானை பத்தி யோசிக்க போறாரு. இப்போதைக்கு அவர் எந்த பிளானுமே யோசிக்கல. இந்த குடும்பத்தை நான் பார்த்துக்கணும், இது நான் தத்துட்டேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு மகனா நாங்க இருப்போம். அதனால இதுக்கு அடுத்த நகர்வுலாம் நான் அதை பத்தி யோசிக்கல. இப்ப இதுக்கப்புறம் இந்த 41 குடும்பத்தை பத்தி யோசிச்சுட்டு தான்